Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்திய கிரிக்கெட்டில் தலைசிறந்த வீரர்களில் ஒருவரான விராட் கோலி பல்வேறு போட்டிகளை தனி ஒருவனாக வென்று கொடுத்து தனக்கென தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கியுள்ளார். விராட் கோலி வந்ததற்கு பிறகு இந்திய அணியில் பல்வேறு மாற்றங்களும் ஏற்பட்டன. குறிப்பாக வீரர்கள் மத்தியில் ஃபிட்னஸ் ஒரு முக்கியமான ஒன்றாக மாறியது. கடந்த ஆண்டு சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து விராட் கோலி ஓய்வை அறிவித்த போதிலும் நடப்பு IPL தொடரில் சிறப்பாக பேட்டிங் செய்து வருகிறார். தற்போது இந்த சீசனில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளார் விராட் கோலி. நீண்ட நாட்களாகவே விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா தம்பதி இந்தியாவை விட்டு வெளியேறி லண்டனில் குடியேற உள்ளதாக தகவல்கள் வெளிவந்தன. இதனால் அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் ஏன் எதற்கு என தங்களுக்குள்ளாகவே கேள்வி எழுப்பி குழம்பி இருந்த நிலையில் தற்போது அதற்கான காரணங்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2024ஆம் ஆண்டு விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதிக்கு 2வது குழந்தை பிறந்தது. அப்போதிலிருந்தே இவர்கள் அதிகமாக லண்டனில் தான் நேரத்தை செலவிட்டு வருகின்றனர். அண்மையில் விராட் கோலியின் சிறுவயது பயிற்சியாளர் ராஜ்குமார் சர்மாவும் விராட் கோலி அனுஷ்கா சர்மா தம்பதி விரைவில் லண்டனில் குடியேற உள்ளனர் என்பதை உறுதிப்படுத்தினார். மேலும் பாலிவுட் நடிகை மாதுரி தீட்சித்தின் கணவரும் மருத்துவருமான ஸ்ரீராம் நேனேவும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். லண்டனுக்கு செல்வது பற்றி அனுஷ்கா சர்மா ஸ்ரீராம் நேனேவுடன் கூறிய சில கருத்துக்களை அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதில் விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மா நட்சத்திர தம்பதியால் இந்தியாவில் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை என தெரிவித்தார். அவர்கள் எது செய்தாலும் அது மிகப்பெரிய செய்தியாக மாறுவதாகவும் நீண்ட நாட்களாக இந்த தம்பதி தனிமையில்தான் உள்ளதாகவும் ஸ்ரீராம் நேனே கூறியுள்ளார். மேலும் விராட் கோலி அனுஷ்கா தம்பதியால் தங்கள் குழந்தைகளை பொதுவெளியில் நிம்மதியாக அழைத்து செல்ல முடியாத சூழல் இந்தியாவில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தங்கள் குழந்தைகளை இயல்பான நிலையில் வளர்க்க அனுஷ்கா விரும்பியதே விராட் கோலி குடும்பத்துடன் லண்டனுக்கு செல்ல காரணம் என நடிகை மாதுரி தீட்சித்தின் கணவர் தெரிவித்துள்ளார். விராட் கோலி அனுஷ்கா தம்பதி கடந்த 2017ஆம் ஆண்டு இத்தாலியில் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2021ஆம் ஆண்டு முதல் பெண் குழந்தை பிறந்தது. அதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு 2வதாக ஆண் குழந்தை பிறந்தது. தற்போது டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாடி வரும் விராட் கோலி அடுத்ததாக தனது இலக்கு 2027 ஒருநாள் உலகக்கோப்பை என்று தெரிவித்திருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.